friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா this, that, these, those இந்த 4 words பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுல வந்து first வந்து this னா என்ன, that னா என்னன்னு சொல்லிட்டு first நம்ம பார்க்கலாம். This அப்படினா அதோட தமிழ் மீனிங் இது. that அப்படினா அதோட தமிழ் மீனிங் அதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாக்கும்போது உங்களுக்கு புரியும். இது என்னது? கார். இது எல்லாருக்குமே தெரியும் தானே? அப்போ இது என் பக்கத்துல இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கும்போது இது என்னன்னு கேட்கும்போது this is a car. ஓகே, இது ஒரு கார். this is a car. இது தூரத்துல இருக்கு. தூரத்துல இருந்தா அது ஒரு கார் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ பக்கத்துல இருந்தா this யூஸ் பண்ணணும், தூரத்துல இருந்தா that யூஸ் பண்ணணும். புரியுதா? பக்கத்துலனா this, தூரத்துலனா that. ஓகே, இப்போ பக்கத்துல வந்து this is a car, இது ஒரு கார்னு சொல்லுவோம். இதே போல ஒரே ஒரு பொருளையோ இல்ல ஒரே ஒரு நபரையோ பற்றி பேசும்போது this யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபர் நம்ம பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா this யூஸ் பண்ணணும். தூரத்துல இருக்கிற ஒரு பொருளையோ இல்ல ஒரு பர்சனை பத்தி பேசும்போது that யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுதான் thisக்கும் thatக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே என்ன? சிங்குலர் ஃபார்ம். ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபர். ஓகே, அத பத்தி பேசும்போது தான் this that யூஸ் பண்ணணும். thisனா பக்கத்துல, thatனா தூரத்துல. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. this is a car. இது ஒரு கார். இது தூரத்துல இருக்கும்போது அது ஒரு கார்னு சொல்லுவோம். that is a car. ஓகே, அடுத்து பாருங்க. this is my sister. this is my sister அப்படினா இது என்னுடைய சிஸ்டர். இது யாருன்னு கேட்டா இது என்னுடைய சிஸ்டர், என் பக்கத்துல இருக்காங்க. அது இது என் அக்கா தூரத்துல இருக்காங்க. அப்போ யாராவது கேட்காங்க அது யாரு அப்படின்னு, அப்போ அது என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லுவோம். that is my sister. அது என்னுடைய அக்கா அப்படின்னா that is my sister. ஓகே, இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க. this is a ball. இது என்ன? பால். இது என் பக்கத்துல இருக்கு. அப்ப இத பார்த்து என்ன சொல்லுவோம்? இது ஒரு பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? this is a ball. இது தூரத்துல இருக்கு இந்த பால். அப்போ அது என்னன்னு கேட்டா அது ஒரு பால். அப்போ that is a ball. தூரத்துல இருக்கிறதுக்கு that is a ball. ஓகே, அடுத்து this is my scooter. இப்போ இத பார்த்து என்ன சொல்லுவோம்? என் பக்கத்துல இருக்கு, இது என்னுடைய ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதா? இது என்னுடைய ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லும்போது this is my scooter. இது தூரத்துல இருக்கு, அது என்னுடைய ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அது என்னுடைய ஸ்கூட்டர் சொல்லும்போது that is my scooter. ஓகே, தூரத்துல இருக்கும்போது that is my scooter, பக்கத்துல இருக்கும்போது this is my scooter. ஓகே, இப்போ வந்து thisக்கும் thatக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுல. ஆனா thisம் thatம் என்னது? சிங்குலர் ஃபார்ம், ஒண்ணே ஒண்ணா மென்ஷன் பண்றது. ஓகே, இப்போ thisனா நம்ம என்ன பார்த்தோம்? அதோட தமிழ் மீனிங் இதுன்னு பார்த்தோம். thatனா அது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. thisனா இந்த அப்படின்னு சொல்லலாம். அதே போல thatனா அந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுன்னு சொல்லலாம், இந்தன்னு சொல்லலாம். thatக்கு அதுன்னு சொல்லலாம், அந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். I like this car. இப்போ என் பக்கத்துல ஒரு கார் இருக்கு. இது என்னது? என் பக்கத்துல இருக்கு. அப்போ நான் இந்த காரை பார்த்து எனக்கு இந்த கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு இந்த கார் பிடிக்கும் அப்படின்னா I like this car. ஓகே, இந்த கார் பிடிக்கும். இது இந்த கார் தூரத்துல இருக்கு, எனக்கு அந்த கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்போ I like that car. தூரத்துல இருக்கும்போது that யூஸ் பண்ணோம். I like that car. எனக்கு அந்த கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இது அடுத்து இந்த புக், என் கையில என்ன இருக்கு? புக். இந்த புக் வந்து பழையது அப்படின்னு சொல்றோம். அப்போ this book is old. இந்த புக் பழையது. இது இந்த புக் தூரத்துல இருக்கு அப்படின்னா அந்த புக் எல்லாம் பழையதாயிட்டு அப்படின்னு சொல்லுவல, அந்த புக் பழையது அப்படின்னு சொல்றோம். சொல்லும்போது that book is old. அந்த புக் பழையது அப்படின்னு. அடுத்து this
house is mine. இந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்றேன். இந்த வீடு என்னுடையது. அப்போ என்ன? திஸ்க்கு இந்த அப்படின்னு யூஸ் பண்றோம். இந்த வீடு என்னுடையது. அதே இது அந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது that house is mine. ஓகே, இதுதான் திஸ்க்கும் thatக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல வந்து இந்த எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப பாருங்க, I like this car. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல எதை நாம சுட்டி காட்டுறோமோ அந்த வேர்ட் பக்கத்துல this வரும்போது இந்தன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, I like this car. எனக்கு இந்த கார் பிடிக்கும்னு சொல்றேன். அப்ப இல்ல எதை சுட்டி காட்டுறோம்? காரை சுட்டி காட்டுறோம். அந்த கார் பக்கத்துல this வரும்போது இந்தன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, this வரும்போது இந்த. இது பாருங்க, I like that car. எனக்கு அந்த கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்படி இல்ல எதை மென்ஷன் பண்றோம்? காரை சுட்டி காட்டுறோம். அப்போ அந்த கார் பக்கத்துல that வரும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? அந்த. ஓகே, I like that car அப்படின்னா எனக்கு அந்த கார் பிடிக்கும். அடுத்து பாருங்க, this book is old. ஓகே, இந்த புக் பழையது அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த புக் பழையதுன்னா இல்ல எதை மென்ஷன் பண்றோம்? எதை சுட்டி காட்டுறோம்? புக்க சுட்டி காட்டுறோம். அப்போ இந்த புக் வந்து பக்கத்துல இருக்கும்போது இந்த புக் பழையதுன்னு சொல்றேன். அப்போ அல்ல this வரும்போது இந்தன்னு யூஸ் பண்ணணும். this book is old. அப்ப இந்த புக் பழையது. இது that book is old. அந்த புக் பழையது. அப்போ இல்ல புக்க சுட்டி காட்டுற, அது பக்கத்துல that வரும்போது நான் அந்த அப்படின்னு யூஸ் பண்றேன். ஓகே, that book is old. இப்படிதான் ஒரு சென்டென்ஸ்ல வந்து எதை சுட்டி காட்டுறோமோ அது பக்கத்துல this வரும்போது இந்தன்னு யூஸ் பண்ணணும். அது வரும் இந்த that வரும்போது அந்த அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, திஸ்க்கு நம்ம இதுவரை என்ன மீனிங் பார்த்தோம்? தமிழ் மீனிங் இது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த அப்படின்னு சொல்லலாம் திஸ்க்கு. ஆனா இப்போ ஒண்ணு புதுசா வந்திருக்கு, இதை அப்படின்னு சொல்லலாம். இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் திஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல பாருங்க, thatக்கு வந்து அதுன்னு சொல்லலாம், அந்த அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அதை, அதை செய், அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த that யூஸ் பண்ணும். ஓகே, இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். You eat this. நீங்க இதை சாப்பிடுங்க. இல்லைன்னா நீ இதை சாப்பிடு. எதையும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்படி எதையும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல this யூஸ் பண்ணணும். அதே இது நீங்க அதை சாப்பிடுங்க, அப்போ அந்த பொருள் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, நீங்க அதை சாப்பிடுங்க. இல்லன்னா நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவல்ல, அப்போ அதை அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? that. இதையும் சொல்லும் போது this யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, I bought this. நான் இதை வாங்கினேன், நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? this யூஸ் பண்ணணும். I bought this. நான் இதை வாங்கினேன். ஓகே, எதை வாங்கினேன்னு மென்ஷன் பண்ணல, இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது this. அதே போல நான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்னது? that யூஸ் பண்ணணும். புரியுதா? அதை வாங்கினேன், அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் போது that. ஓகே, இப்போ திஸ்க்கு thatக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னலான்னு புரிஞ்சுலாம். திஸ்க்கு இது, இந்த, இதை இப்படி யூஸ் பண்ணலாம். அதே போல that, அது, அந்த, அதை இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம these, those இந்த டூ வேர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். these அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் இவைகள், அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லலாம். அதே போல those அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் அவைகள், அப்புறம் அந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ these-க்கும் those-க்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப பாருங்க, என் கையில வந்து 2 கார்கள் இருக்கு. அப்போ இது என் பக்கத்துல இருக்கு, ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட கார்கள் இருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? these யூஸ் பண்ணணும். அது எப்போ? பக்கத்துல இருக்கும்போது. பக்கத்துல 2 கார்கள் இருந்து அப்படின்னா these யூஸ் பண்ணணும். பக்கத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா these யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இதுக்கு these are cars அப்படின்னா இவைகள், இவைகள் கார்கள். ஓகே, இது இந்த கார்கள் வந்து தூரத்துல இருக்கு. தூரத்துல இருந்தா அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்?
அவைகள் கார்கள். ஓகே, அவைகள் கார்கள் அப்படின்னு சொல்லும்போது those are cars. தூரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு those யூஸ் பண்ணணும். those are cars. அவைகள் கார்கள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. these are balls. இப்ப பாருங்க, என் பக்கத்துல எத்தனை பால்ஸ் இருக்கு? 3 பால்ஸ் இருக்கு. என் பக்கத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பால்ஸ் இருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்லும் போது these இல்லனா those தான் யூஸ் பண்ணணும். ஆனா அது பக்கத்துல இருந்தா these யூஸ் பண்ணணும். இது தூரத்துல இருந்தா those யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பக்கத்துல 3 பால்ஸ் இருக்கு. அப்போ these are balls. இவைகள் பால்கள். இது தூரத்துல இருக்கும்போது those are balls. அவைகள் பால்கள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என் பக்கத்துல நிறைய சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல குறும்புத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுவும் என் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா these boys are naughty. இந்த சிறுவர்கள் குறும்புக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன மென்ஷன் பண்றோம்? these-க்கு இந்த சிறுவர்கள் என் பக்கத்துல இருக்காங்க. அப்போ இந்த சிறுவர்கள் குறும்புத்தனமானவர்கள். அப்போ these boys are naughty. இப்போ these-க்கு எப்போ இந்தன்னு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல எதை நம்ம சுட்டி காட்டுறோமோ, இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ்ல எதை சுட்டி காட்டுறோம்? these boys சுட்டி காட்டுறோம். இந்த பாய்ஸ் தான் குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதை சுட்டி காட்டுறோமோ அது பக்கத்துல these வந்துச்சு அப்படின்னா இந்தன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எதை சுட்டி காட்டுறோமோ அது பக்கத்துல these வந்தா அதுக்கு இந்தன்னு யூஸ் பண்ணணும். அதே இல்ல பாய்ஸ் வந்தனாலதான் these வருது. இது ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லும் போது this யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல this. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இந்த பையன் குறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, பாய்ஸ் வந்தனால these யூஸ் பண்றோம். ஓகே, ப்ளூரல் ஃபார்ம். இப்போ these அப்படினாலே என்ன? ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, அதே போல those. இப்ப பாருங்க, தூரத்துல அந்த பசங்க நிறைய பையங்க குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பையங்க குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பசங்க குறும்புத்தனமானவர்கள். அததான் those boys are naughty. ஓகே, அந்த பசங்க குறும்புத்தனமானவர்கள். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல எதை நம்ம சுட்டி காட்டுறோமோ, இல்ல எதை சுட்டி காட்டுறோம்? பாய்ஸ் சுட்டி காட்டுறோம். எதை சுட்டி காட்டுறோமோ அது பக்கத்துல those வந்துச்சு அப்படின்னா அந்தன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த பசங்க, அந்த சிறுவர்கள் குறும்புத்தனமானவர்கள். ஓகே, அடுத்து பாருங்க, என் பக்கத்துல நிறைய மரங்கள் நிக்குது. அந்த மரங்கள் எல்லாமே நல்ல உயரமா இருக்கு. ஓகே, என் பக்கத்துல மரங்கள் நிக்குது, அது எல்லாமே நல்ல உயரமா இருக்கு. அப்ப நம்ம அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? இந்த மரங்கள் எல்லாம் நல்ல ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன யூஸ் பண்றோம்? இந்த மரங்கள், இந்த யூஸ் பண்ணுவோமா? அப்ப இந்த மரங்கள் நல்ல ஹைட்டா இருக்கு, அதுதான். these trees are tall. இந்த மரங்கள் உயரமாக இருக்கு, டாலா இருக்கு. அப்போ இல்ல இந்த யூஸ் பண்ணுவோமா these-க்கு? இல்ல எதை சுட்டி காட்டுறோம்? ஒரு சென்டென்ஸ்ல ட்ரீஸ் எதை சுட்டி காட்டுறோமோ அதுக்கு பக்கத்துல these வந்துச்சு அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது என்னது? பக்கத்துல இருக்கிறத மென்ஷன் பண்றதுக்கு. இது தூரத்துல நிறைய மரங்கள் நிக்குது, அது எல்லாமே ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னா, தூரத்துல நிக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? those trees are tall. தூரத்துல அந்த மரங்கள் ஹைட்டா இருக்கு. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ்ல எதை சுட்டி காட்டுறோமோ அதோட பக்கத்துல வர those-க்கு என்ன போடுவோம்? அந்த அப்படின்னு சேர்ப்போம். ஓகே, எப்போ இவைகள் வரும், எப்போ இந்த யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல these-க்கு. அதே போல those-க்கும் அவைகள் அந்த எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல this-னா என்ன, that-னா என்ன, these-னா என்ன, those-னா என்ன, இந்த 4 வேர்ட்ஸ் பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம்.